அடுத்து 271 275 இந்த 5 பக்கங்கள். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கக்கூடிய செய்தி, வமா அர்ஸல்னா மின் கப்லிக இல்லா ரிஜாலன் நுஹி இலைஹிம். இதற்கு முன்பாக எல்லா நபிமார்களும் ஆண்களாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி ஒரு சூறா நாம பார்த்தோம். இதுல கூடுதலா வேற என்ன வருதுன்னா, ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு போதுமான கல்வி இல்லை என்றால் கல்வி இருப்பவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இதை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல. அது சூரா நஹ்ல்ல இந்த இடத்துல இடம் பெறுது. அப்ப இது அல்லாஹ்வுடைய ஒரு வழிகாட்டுதல் தான். நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் கல்விமான்களிடத்தில் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி பில் பையினத் வ ஸுபுர், தெளிவான அத்தாட்சிகளோடும் வேதங்களோடும் வந்தாங்க. ஜபூர் ஜுபுர் என்பது வேதத்துக்கும் சொல்லப்படும். அது ஒரு வேதத்தின் பேராக இருந்தாலும் பொதுவாக வேதங்களுக்கும் ஜுபுர் என்று சொல்லப்படும். அதை இங்க எல்லாம் பயன்படுத்திட்டு அல்லாஹ் உங்களுக்கு நபி உமக்கு குர்ஆன் இறக்கியல் இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? லிதுபைன லின்னாஸி மா நுஸில இலைஹிம். அவர்களுக்கு என்ன இறக்கி அருளப்பட்டுள்ளதோ, இந்த குர்ஆனில் என்ன இறக்கி அருளப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் விளக்கி சொல்வதற்கு. ரசூலுல்லாஹ் தான் நம்மளுக்கு குர்ஆனை விளக்கி சொன்னாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்காது. அது ரசூலோட ஒரு பணியும் கூட. அப்ப தஃப்சீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் குர்ஆனுக்கு செஞ்சாங்க. அதுல இருந்து புரிந்து தான் பல அறிஞர்கள் மூலமாக, ஆசிரியர்கள் மூலமாக நம்மளுக்கு தஃப்சீர் நடத்தப்படுது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடியவற்றை இவர்கள் பார்க்க வேண்டாமா? அதாவது சஜ்தாவுடைய வசனத்தை நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அந்த சஜ்தாவுடைய வசனத்தை எப்படி கொண்டு வர்றான் பாருங்களேன். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை உங்களை கண்ணு கொண்டு பார்த்தது இல்லையா? ஏறெடுத்து இவங்க பார்த்ததே கிடையாதா என்று அல்லாஹ் கேட்டுட்டு, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடைய நிழல்கள் இருக்குல்ல, அது சில நேரங்களில் வலது பக்கமா இடது பக்கமா சாயுதே, அது சாயுதுன்னு மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. இல்ல, அது வலது பக்கமா அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து, இடது பக்கமா அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்படிதான் வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும், அனைத்து ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்களும், வானவர்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்றாங்க. யார் அல்லாஹ்ட்ட பெருமை அடிக்கிறது இல்ல. அவர்கள் தங்களுக்கு மேல இருக்கக்கூடிய இறைவனை பயப்படுகிறார்கள். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும்போது மேல இருக்கக்கூடிய இறைவன் சொல்லுவோம். அது எல்லாரோட உள்ளத்திலுமே பதிஞ்சிருக்கு. அதனால தான் இறை மறுப்பாளர்கள் கூட மேல ஒருத்தர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இயல்பு. அல்லாஹ் தஆலா சொல்றான், தங்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு இறைவனை அவர்கள் அஞ்சுகிறார்கள், அஞ்சுவார்கள், அவன் சொல்லக்கூடியவற்றை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தோடு, அந்த 50வது வசனத்தோடு நம்ம சஜ்தா செய்வது, இந்த வசனத்தை ஓதினால் நம்ம மீதான கடமை. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் அல்லாத கடவுளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். 2 கடவுள்னு வழங்காதீங்க. அல்லாஹ் ஒருத்தன் தான். அப்ப அசத்தியமான கடவுள்களை நீங்க வழங்காதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இலாஹுக்கும் இலாஹு வாஹித் இன்னமா ஹுவ இலாஹு வாஹித், உங்கள் இறைவன் அவன் ஒரே இறைவன் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி உங்களுக்கு அல்லாஹ்வின் தரப்புல இருந்து நியமத்து கிடைச்சா, உங்களுக்கு எந்த நியமத்து, அருட்கொடைகள், நற்பாக்கியங்கள் கிடைத்தாலும் ஃபமீனல்லாஹ், அது அல்லாஹ்ட்டேந்து வந்ததுன்னு நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் அவன் பக்கமே நீங்க மீளுங்க, அவன் பக்கமே நீங்க ஒதுங்குங்க. அப்படி ஒதுங்கினதுக்கு அப்புறம், அந்த தீங்கு அல்லாஹ்ல நீக்கினதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க இணை வைக்க ஆரம்பிச்சிடறாங்கன்னு சொல்றேன். இது நிறைய இடத்துல எல்லாம் சொல்றதுதான். அடுத்து 272 அல்லாஹ் சொல்வது, அதாவது وَيَجْعَلُونَ لِمَا لَا يَعْلَمُونَ نَصِيبًا مِمَّا رَزَقْنَاهُمْ تَاللَّهِ لَتُسْأَلُونَ عَمَّا كُنتُمْ تَفْتَرُونَ. நாளை மறுமையில் நிச்சயமாக நீங்க எல்லாருமே விசாரிக்கப்படுவீங்க. நீங்க என்ன அமல் செஞ்சீங்க, என்ன பொய்ப்பித்தீர்கள், இது எல்லாத்த பத்தியும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க. பயந்துக்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அது பத்தாததுக்கு அல்லாஹ்வுக்கு பெண் குழந்தை இருக்குன்னு நான் சொல்றீங்க. அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் வானவர்கள் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் கேட்கிறேன், வஜாலுன் லில்லாஹில் பனாத் சுப்ஹானா. அல்லாஹ் தஆலா இதை சொல்லும் போதெல்லாம் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிடுவான். அல்லாஹ் பரிசுத்தமானவன், சுப்ஹானா, அல்லாஹ்வுக்கு பெண் பிள்ளைகள். ஆனா உங்களுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளை வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. அல்லாஹ்வுக்கு ஒரு கற்பனையில சொல்லும்போது மட்டும் கூட எப்படி நீங்க பெண் பிள்ளை இருக்குன்னு நீங்க சொல்லலாம்? இதுல கூட எவ்வளவு மோசமான குணம் உள்ளவங்க நீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து அவங்கள பத்தி சொல்லி காட்டுறோம், இதா புஷ்ஷிர அஹதும் பில் உன்ஸா, பெண் பிள்ளை உனக்கு பிறந்துருச்சு அப்படின்னு யாருக்காவது நற்செய்தி சொல்லப்பட்டால், அது நற்செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா அந்த நற்செய்தி அவங்க நற்செய்தி எடுத்துக்க மாட்டாங்க. வல்ல வஜு முஸ்வதுஹு கதீம், அப்படியே கோபத்தை விழுங்கி கொண்டு அவன் ஆத்திரத்தில் ஆளாக்கி விடுகிறான். முகம் அவனுக்கு சுருங்கி விடுகிறது, முகம் கருத்து விடுகிறது. அதுக்கப்புறம் அந்த புள்ளை என்ன செய்யுது? பொம்பளை புள்ளை பிறந்துருச்சா, யும்சிகுஹு அலா ஹூன், கேவலத்தோடு அந்த புள்ளையை நம்ம வச்சுக்கிறதா, அம் யதுசுஹு ஃபித் துராப், அல்லது மண்ணில் போட்டு புதைச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க ஆலோசனை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி நிறைய பேர் அவங்க உயிரோட புதைச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதை சொல்றான். இப்படியெல்லாம் கேடுகெட்ட ஒரு இனமாக நீங்கள் வாழ்ந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட பாவத்தின் மீது மனிதர்களை பிடிப்பதாக இருந்தால் ஒரு உயிரினம் கூட உலகத்துல இருக்காது. ஏன் மற்ற உயிரினத்தை எல்லாத்தையும் அழிக்கணும்? தர்சீல பார்க்கும்போது சொல்றாங்க, மனிதன் செய்யக்கூடிய கெட்ட செயலினுடைய அந்த விபரீதம், அதனுடைய தாக்கம் கால்நடைகள் கூட அழிக்கப்பட்டுரும். ஆனா அல்லாஹ் ஒரு அவகாசம் கொடுத்திருக்கிறான். லி அஜலி முசம்மா, ஒரு குறிப்பிட்ட தவணைக்காக மனிதன் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறான். அஜலுஹும் லா யஸ்தகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அவர்களுக்கான தவணை வந்தால் ஒரு கணம் முந்தப்பட மாட்டார்கள், ஒரு கணம் பிந்தப்பட மாட்டார்கள். இது சில இடங்களில் திருமறையில் இடம்பெறுது. 272வது பக்கத்திலேயே இது இடம்பெறுது.
61வது வசனமா நீங்க அதை பார்க்கலாம். அடுத்த பக்கம் 273 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வானிலிருந்து மழையை பொழிவிக்கிறான். இதை நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பான். மக்கா சூறாலையும் சொல்லுவான், மதீனா சூறாலையும் சொல்லுவான். இது அழகான ஒரு உதாரணம். வானத்திலிருந்து மழை பொழிவிக்கிறான், பூமியை இறந்த பிறகு உயிர்ப்பிக்கிறான். வறண்ட பூமியில மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பூத்து குலுங்குது, செடி கொடிகள் எல்லாம் முளைக்கிறது. இப்படிதான் அல்லாஹ் தஆலா இதை சொல்லிட்டு இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தின் லிகௌமி யஸ்மஊன், காது கொடுத்து கேட்கிற மக்களுக்கு இதுல அத்தாட்சி இருக்குங்கிறான். இந்த மாதிரியான வசனங்களையும் உபதேசங்களையும் காது கொடுத்து கேட்கறவங்களுக்கு அத்தாட்சி இருக்கு. என்ன அத்தாட்சி அப்படின்னா, இறந்த பூமியில மழை பெழிந்து எப்படி இறந்த பூமியிலிருந்து உயிருள்ள ஒன்றுமே இல்லாத நேற்று வரைக்கும் இல்லாத உயிருள்ள புது பொற்பூண்டுகள் முளைக்குதோ அதே மாதிரி இறந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுல என்ன செய்வோம், உயிர் கொடுத்து எழுப்புவாங்கிறத அறிவுள்ள மக்கள் சிந்திச்சுக்கணுமா, புரிஞ்சுக்கணுமா. அடுத்து அல்லாஹ் அந்த கால்நடைகளுடைய நியமத்துக்களை திரும்ப அடுக்கிறான். இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொன்னால திரும்ப ரொம்ப அற்புதமான செய்திகளை சொல்றான். இந்த சூறாக்கு நஹல்னு பேர் வந்ததுங்கிறது அந்த பக்கத்துல தான் வரப்போகுது பாருங்க. அதாவது இந்த கால்நடைகள் இருக்கு, ஆடு மாடு ஒட்டகத்தை முக்கியம் அல்லாஹ் சொல்றான். இதுல இருந்து இதனுடைய வயிற்றுகளில் அல்லாஹ் அதற்கான பால்களை உருவாக்குகிறான். எங்கேருந்து அந்த பால் வருது? மிம்பைனி ஃபர்சின் வ தமின், ரத்தத்துக்கும் அதனுடைய சாணத்துக்கும் இடையிலிருந்து ஒரு ரூட்ல அல்லாஹ் தஆலா கொண்டு வர்றான். ரத்தம் கலந்து ரத்தமா பால் வரல, சாணம் கலந்து என்னது துர்வாடையோட அது அசுத்தமாகவும் வரல, பியூரான பால் வருது. எங்கேருந்து வருது? அதனுடைய வயிற்றிலிருந்து ரத்தம் சாணத்துக்கு மத்தியிலிருந்து அல்லாஹ் தஆலா கொண்டு வர்றான். ஹாலிசன் பியூர் மில்க் சாயகலி ஷார்பின், குடிப்பதற்கு அவ்வளவு மதுரமானதாக இருக்கு. அப்படிப்பட்ட பாலை நீங்களா உருவாக்குனீங்க? அப்படிப்பட்ட இறைவன் எப்படிப்பட்ட குதிரத்துள்ளவன் நீங்க புரிஞ்சு அவனை வணங்க வேண்டாமா அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அதே மாதிரி பல விதமான பழங்களையும் செடிகளையும் கொடிகளையும் அல்லாஹ் தஆலா உருவாக்கி இருக்கிறான். அதிலிருந்து நீங்க உண்கிறீர்கள், புசிக்கிறீர்கள். இதுலலாம் அத்தாட்சி இருக்குது. அறிவுள்ள யாப்பீருன் அகல்வாளி, அறிவுள்ள மக்களுக்கு இதுல நிச்சயமா அத்தாட்சி இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தேனை பத்தி பேசுறான். தேனி வௌஹா ரப்புக இலன் நஹல், அல்லாஹ் தேனிக்கு வஹி அறிவித்தான் அப்படின்னு அதற்கு உதிக்க செய்தான். அதனுடைய சிந்தனையில் அல்லாஹ் தஆலா போட்டான். அனித்தஹதி மினல் ஜிபாலி புயூதா, மலைகளின் நீ வீடுகளை அமைத்துக்கொள். மலை தேன் இன்னைக்கு எவ்வளவு மாஷா அல்லாஹ் விற்பனையில இருக்குது, சரிங்களா? மலைகளில் நீ உனக்கான வீடுகளை அமைத்துக்கொள். அதே மாதிரி மரங்களில் உனக்கான கூடுகளை அமைத்துக்கொள். மக்கள் வசிக்கக்கூடிய கட்டிடங்களிலிருந்து உனக்கான வீடுகளை கூடுகளை நீ அமைத்துக்கொள். பிறகு நீ மலர்களில் இருந்து நீ என்ன செய், உறிஞ்சுக்கொள், உனக்கான உணவை நீ உறிஞ்சுக்கொள் என்று நாம் சொன்னோம். அதன் அடிப்படையில் அதனுடைய வயிற்றில் நாம் தேனை உருவாக்கினோம். ஷராபு முக்தலிஃபுன் அல்வாஹு, பல கலர் பல வண்ணங்கள் கொண்ட பல கலர்ஃபுல்லான ஹனியை நாம் உருவாக்கினோம். எத்தனை கலர்ல மாஷால்லா, ப்ரௌனிஷ் தேன், காட்டு தேன், மலை தேன், என்னென்ன தேன் சொல்றோம், காஷ்மீரி தேன் கோல்டு கலர்ல இருக்குது, ப்ரௌன் கலர்ல இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு, மெரூன் கலர்ல இருக்குது. இதெல்லாம் நம்ம போட்ட சாயமா, நம்ம போட்ட கலரிங்கா? அதுல பல விதமான கலப்படத்தை செய்யக்கூடிய மோச பிறவியா தான் இருக்கிறே தவிர பியூரா தரக்கூடிய அல்லாஹ்வை நீ இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா சிந்தனை சொல்றான். லிகௌமி யதஃபக்கரூன், சிந்தனை உள்ள தஃபக்குர், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலும் அத்தாட்சி உண்டு. ஒரு இறைவன் தான் இதை இயக்கி கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, நபியே உங்கள் வாழ்க்கையில இப்ப ஆடு மாடை பத்தி பேசினா, தேனை பத்தி சொன்னா, உடலுக்குள்ளேயே உனக்கு அத்தாட்சி இருக்குது. என்ன? உங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீக்கிரமாக மரணம் அடைய செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், முதுமை அடையக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். அந்த முதுமை அடையிறவங்கள்ட்ட நிறைய அத்தாட்சி இருக்குது. என்னன்னா லிகைலா யஅலம பஅத இல்மின் ஷையா, முதுமையை தர்றதுக்கு 2 காரணம் சொல்றான்ல. இங்க ஒரு காரணத்தை சொல்றான். என்ன அப்படின்னா, நீங்க பல கல்வியை கற்ற பிறகும் கூட கல்வி இல்லாத நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள். ஒரு பெரிய கல்விமான பெரிய ஸ்காலரா இருக்கலாம், ஆனா 80-90 வயசுக்கு அப்புறம் அவங்க ஒன்றும் புரியாதவங்களா ஆயிடுறாங்க, புரியாம பேசுறாங்க. ஒரு சாதாரண விஷயத்த சொல்லி கூட அவங்களை புரிய வைக்க முடியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெரிய ஷார்ப் மைண்டடா இருந்திருக்கலாம். அப்போ வயசு போனதுக்கு அப்புறம் எப்படி புத்தி மட்டுகிறதோ, நீங்கள் தலைகீழாக மாறுகிறீர்களோ, இதே போன்றுதான் நாளை மறு உலகத்தில் நீங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள். ஒரு நிலைக்கு பிறகு அடுத்த நிலை என்பது மனிதனுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்றான். மாஷா அல்லாஹ். அடுத்து ஒரு அழகான கேள்விங்க இந்த பக்கத்துல மாஷா அல்லாஹ், எல்லாமே அற்புதமான வசனங்கள். அடுத்து அல்லாஹ் ரொம்ப அழகா கேட்கிறான். அல்லாஹ் ஃபத்தல பஅதக்கும் அலா பஅதின் ஃபி ரிஸ்க். நல்லா கேட்டுக்க மனிதர்களே, உங்களில் செல்வத்தில் பொருளாதாரத்தில் சிலரை விட சிலரை நான் மேம்படுத்தி வச்சிருக்கேன். உண்மைதான். கணவந்தர்கள் செல்வந்தர்கள் சிலர் இருக்கிறீங்க, ஏழைன்னு சிலர் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஃபமல்லதி ஃபதுலு, யாருக்கு நான் செல்வத்தை அதிகமாக கொடுத்துருக்கணும், அவங்க உங்களுக்கு செல்வம் வழங்கப்படாத அடிமைகளுக்கோ ஏழைகளுக்கோ பணியாட்களுக்கோ உங்களோட செல்வத்தை நீங்க ஈக்குவலா கொடுத்து சமமாக்குறீங்களா? ஃபஹும் ஃபீஹி சவா, அவங்க உங்களை சரிசமமா ஆக்குறதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? முடியவே முடியாது. எவனுமே அதை விரும்ப மாட்டீங்க. இல்லா மாஷா அல்லாஹ் நாடிகளை தவிர யாருக்குமே அல்லாஹ் தஆலா ஒரு கோடான கோடி அள்ளி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்து நம்ம சமம் ஆயிரும் நீ கொடுப்பிய, கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட கொடுக்க மாட்டேன். அப்போ அதுல நீ செல்வ பொருளாதார இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்க, நீ அதில் மேம்பட்டவனா இருக்கணும். அல்லாஹ் தஆலா கம்மியா கொடுத்தவன் கம்மியா உள்ளவனா தான் இருக்கணும். ஏதோ 2% கொஞ்சமோ நான் கொடுப்பேன், அது மட்டும் தான் மனசுக்கு வருது. அப்ப இதை நல்லா உள்வாங்குங்க. அப்ப நீ உனக்கு நல்லா கொடுத்து அவனை உனக்கு சரிசமமா கொண்டு வர்றதுக்கு உன் மனசு ஒத்துக்கவே ஒத்துக்காது.
அதுக்கே உனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்ப என்னோட கொண்டு வந்து எதையோ கொண்டு வந்து இணைக்கிற, கல்லையும் மண்ணையும் இறைவன் கடவுள் படைச்சதுன்னு இணைக்கிற, என்னோட கொண்டு வந்து இணைக்கிற, இது மட்டும் உனக்கு எப்படி வந்துச்சு? நல்லா ரொம்ப சிந்தனை ஊட்டும் ரீதியாக கேட்டு ஒரு அழகான கருத்து அல்லாஹ் சொல்றான். இது மட்டும் எப்படி நியாயம் என்று அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து 274 பாருங்க. ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால். அல்லாஹ்வுக்கு நீங்க மடத்தனமா எந்த உதாரணமும் சொல்லாதீங்க. அல்லாஹ் எதை போன்று, தெய்வம் அதை போன்று, இறைவனுடைய ஆற்றல் இதை போன்றுன்னு உதாரணத்துக்கு ஒரு மலையை போன்ற ஆற்றல் கொண்ட இறைவன் அப்படின்னு சும்மா கூட சொல்லக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்ப எதோட நீங்க அல்லாஹ்வை கம்பேர் பண்ணாதீங்க, உதாரணம் கொடுக்காதீங்க. எதற்கும் இறைவன் இணையாக கருதப்படக்கூடியவன் அல்ல என்று சொல்லி சில உதாரணம் சொல்றேன்னு சொல்லி 274 ஒரு சில உதாரணத்தை சொல்றேன். ஒரு அடிமையை நான் உதாரணமா சொல்றேன். ஒரு அடிமை இருக்கிறான், அவனுக்கு அவன் ஆல்ரெடி அடிமை, அவனுக்கு செல்வம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, அவனால எதுவுமே செலவு பண்ண முடியாது. அவனும் நிறைய செல்வம் கொடுக்கப்பட்டு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு அவன் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் எந்த நேரமும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்து கொண்டே இருக்கிறான். அவனும் இந்த அடிமை சமமாக முடியுமா? அந்த மாதிரிதான் அல்லாஹ்வோடு நீங்கள் வைக்கக்கூடியது பல கடவுள்கள் தெய்வங்கள் என்பது ஒன்றும் இல்லாதது. அல்லாஹ் தான் எல்லாம் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உதாரணம் சொல்றேன். ரஜலைன் 2 பேரோட உதாரணத்தை சொல்றேன். ஒருத்தன் ஊமையான அடிமை, அவனுடைய எஜமானன் எந்த வேலைக்கு அனுப்பினாலும் அவனை கொண்டு ஒரு புண்ணியமும் இல்லை. இன்னொருத்தன் நல்ல தெளிவான திறமையான ஒரு மனிதன், அவன் எல்லா வேலையும் நல்ல முறையில் முடிக்கிறான். அப்போ ஒன்னுத்துக்கு ஆகாதவனும் திறமையா செயல்படுறவனும் உங்களுடைய பார்வையிலே சமமாக முடியாதுன்னா, இறைவனோட உண்மை இறைவனோட அசத்தியமான கற்களையும் உங்களுடைய சிலைகளையும் கொண்டு வந்து சேர்க்கிறீங்களே, இது என்ன நியாயம்? அல்லாஹ் திரும்ப திரும்ப புரிய வைக்கிறான். இதெல்லாம் ரொம்ப சுருக்கமாக தான் இங்கே நான் சொல்றேன். ஹைர். அடுத்து மறுமை பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த மறுமை இந்த பாருங்க, மறுமை எப்ப வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களே, மறுமைங்கிறது அப்படி ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் இல்லை. கலம்ஹெல் பாசர், கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள முடிஞ்சிருங்க. அதை கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள உலகத்தை எல்லாத்தெல்லாம் அடிச்சிருவோம், கியாமத்து வந்துடும். அதனால தயாராகிக்கிறீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ் உங்களை சுப்ஹானல்லாஹ் இன்னொரு அழகான வசனம், வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. உங்களுக்கு ஒன்றும் தெரியாத ஜீரோ நிலையிலிருந்து அல்லாஹ் உங்களை தாயின் வயிற்றிலிருந்து பிறக்க செய்தான். பிறகு உங்களுக்கு செவியை கொடுத்தான், பார்வையை கொடுத்தான், உள்ளத்தை கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். நீங்க நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்காக, நன்றி கிட்ட நடப்பதற்கு அல்ல என்ற இடத்துல இதை நினைவுபடுத்துறான். அடுத்து 275 அல்லாஹ் தஆலா பேசக்கூடியது, அல்லாஹ் உங்களுக்கு வீடுகளை கொடுத்துருக்கிறான். வீடுகளில் அமைதியான வாழ்க்கையை உங்களுக்கு தந்திருக்கிறான். அதே மாதிரி கால்நடைகளுடைய தோள்களில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு வீடு அமைச்சிருக்கான். ஏன்னா டென்ட்டும் போட்டிருக்காங்க. வீடுகளை நீங்கள் அதுலேருந்து அமைச்சிக்கிறீங்க, ஆடைகளை அதுலேருந்து நீங்கள் அமைச்சிக்கிறீங்க. அதனுடைய ரோமங்கள், சில கால்நடை ரோமங்கள் ஹவுஸ் ஆஃப்ங்கிற அதிலிருந்து கம்பெனிகளை நீங்கள் உருவாக்குகிறீங்க. அதே மாதிரி நல்ல நல்ல ஆடைகளையும், குளிரில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஆடைகளையும், வீட்டு சாமான்கள் எல்லாத்தையும் நீங்கள் அந்த கால்நடைகளுடைய தோல் இருந்தும் ரோமங்கள் இருந்து பயன்படுத்துறீங்க. அதை அறுத்து கறியாகவும் சாப்பிட்றீங்க. அதனுடைய தோலை கூட நீங்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு எல்லாத்துல தந்திருக்கான. இது தானாக உருவானதா? ஒரு ரப்பு தான் உருவாக்கியிருக்கா, அதுக்கு உசுறு தந்திருக்கா, அதுக்கு ரத்தத்தை தந்திருக்கான், சதையை தந்திருக்கான், அதனுடைய தோல்ல கூட இவ்வளவு பயன்பாடு தந்திருக்கான்னு ஏன் விளங்க மாற்ற என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறான். மாஷா அல்லாஹ். அடுத்து நீங்கள் வெயிலிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அந்த ஸ்வெட்டர் சொல்ற மாதிரி, அது குளிரிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஸ்வெட்டர் போன்ற ஆடைகளை நீங்க அணிவிச்சுக்கிறீங்க. அதே மாதிரி போர்க்களத்தில் அம்புகள் உங்கள் மீது பாயக்கூடாது என்பதற்கான போர் கவசங்களை நீங்க அணிஞ்சுக்கிறீங்க. இதுக்கான ஆயுதங்கள் மெட்டீரியலை தயாரித்து தந்தது யார்? உருவாக்கி தந்தது யாரு? அல்லாஹ் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மாஷா அல்லாஹ். யரிஃபூன நியமத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை மக்கள் அறியதான் செய்யறாங்க, புரியதான் செய்யறாங்க, பயன்படுத்த தான் செய்யறாங்க. ஆனா மறுத்துடுறாங்க. இவர்கள் தான் இறை நிராகரிப்பாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து நாளை மறுமை நாளையிலே, இது முன்னாடி நம்ம படிச்சதான் இங்கே அல்லாஹ் சொல்றான், யாரையெல்லாம் இவர்கள் வணங்கி வந்தார்களோ அவங்கள சொல்லுவாங்களாம், இவங்களை தான் நாங்கள் வணங்கணும் அப்படின்னு அவங்களை அடையாளம் காட்டுவோம். அல்லாஹ் இவங்களை தான் நாங்கள் வணங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இல்லை நீங்களே எங்களை வணங்கலை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் இவர்கள் வணங்கி வந்தார்களோ அவர்கள் இவர்களை விட்டு மறைந்து விடுவார்கள், எந்த பலனும் தராமல் அவர்கள் போய்விடுவார்கள், அல்லது அவர்கள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள் என்ற சொல்லி காட்டுறான். 275 இது நிறைவேறுகிறது.